Hi friends, welcome to Kalvi Kaattu. Today's topic parts of speech. Parts of speech are among the first grammar topics we learn when we are in school or when we start our English language learning process. அப்படிதானே இப்போ இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். As I said, what is sentence? ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இல்லை சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு கரெக்டாக சொல்லியிருக்கோம். இப்போ சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் சென்டென்ஸ்? இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். Words perform different roles in a sentence. That is parts of speech. It is a grammatical groups like noun, verb, adjective, adverb, etc. So, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. Parts of speech. Words are divided into different kinds of classes. These are called parts of speech. According to their use, that is, according to the work they do in a sentence. So, as I said, ஒரு sentence அப்படின்னா நமக்கு different kinds of classes இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? So, அதுதான் parts of speech. So, what are the parts? There are 8 in number. See, noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, interjection. So, these are parts of speech. ஸோ இந்த 8 தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரோலாக உங்களுக்கு சென்டென்ஸில் கொடுக்குது. ஸோ வித்தவுட் தீஸ் 8 பார்ட்ஸ்னோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் இன் இங்கிலீஷ் கிராமர். ஸோ இந்த ஒவ்வொரு நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜங்ஷன், ஸோ இந்த 8ஓட பார்ட்ஸ் ஒரு சென்டென்ஸில் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்னது எந்த ஒரு தவறும் நம்ம ஒரு சென்டென்ஸில் போடாமல் ஒரு கரெக்ட் சென்டென்ஸாக நம்ம என்ன செய்ய முடியும், ஃபார்மேட் பண்ண முடியும். வித்தவுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியும். ஸோ overall, the parts of speech, these 8 are very important in English grammar. Next, so as I said, so 8 parts are there. First, noun. Noun is a word used as the name of a person, place, animal, idea or thing. ஸோ நவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழில் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். வெதர் இட் இஸ் அ பர்சன், பிளேஸ், அனிமல், ஐடியா ஆர் திங், வாட் எவர் இட் மே பி. ஸோ அதுதான் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நவுன் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சென்டென்ஸுக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்க இது கண்டிப்பாக நீங்கள் நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பர்சன், ராஜு, சோமு, கீதா, மாலா எக்ஸட்ரா. ஸோ நேம் ஆஃப் அ பர்சன். பிளேஸ், சென்னை, மும்பை, கல்கட்டா எக்ஸட்ரா. அனிமல், டைகர் அண்ட் கோட், கவ், வாட் எவர் இட் மே பி எக்ஸட்ரா. ஐடியாஸ், வினோ நம்ம கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், அதுவும் இதில் நம்ம நவுன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். திங்னா தெரியும் இல்லையா? டேபிள், சேர் எக்ஸட்ரா. ஸோ ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஸோ நவுன் இஸ் அ வேர்ட் used as the name of a person, place, animal, idea or thing.
that is called noun. Okay, so noun உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த noun உங்களுக்கு 5 types கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ நவுனோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். as I said, person, place, animal, thing, idea, இதுதான் noun, பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. For example, see, Milton is an English poet. Here, person, who, Milton. இங்கே யார் இப்போ noun பார்த்துக்கிட்டிங்கன்னா Milton. This is my school. So, place, school. School is a noun. I have a pet, animal. இங்கே noun என்னது pet. அதே மாதிரி புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ திங். இப்போ பர்சன், பிளேஸ், அனிமல், திங், இதுதான் என்னது பெயர்ச்சொல். ஸோ இந்த நவுனுக்கு வந்து 5 டைப்ஸ் இருக்குது. 5 டைப்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நாட் ஓன்லி நவுன்ஸ், உங்களுக்கு அனதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே நீங்கள் ப்ரனவுன் பார்க்க போகிறோம். வேர்பு, அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். ஸோ இந்த 8மே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில் நோட்ஸாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நவுன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றொரு வீடியோவில் நிச்சயமாக நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.